Praise the Lord. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெனரேஷன் இயேசுவின் செல்வி ஆகிய எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கேட்குற ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா மட்டும் நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எப்போதும் போல உங்க நேம் அண்ட் ரோல் நம்பர் சாட் பாக்ஸ்ல ஓகே நம்ம ஜாயின் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பை தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா நாங்க இந்த ஆன்லைன் வாயிலாக கீபோர்டை கற்றுக்கிறோம். நீங்க கிருபை செய்தீங்க அந்த மாதிரி அநேக இந்த நாட்கள்ல நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்கள் நாங்கள் கற்று கிருபை செய்யுங்க. அதே போல அநேகருக்கு அப்ப எல்லாரும் அநேக வேலைகள்ல பிஸியா இருக்கிறோம். ஆனா அந்த நேரத்தை ஒதுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தகப்பனே எங்களுக்கு நீங்க நல்ல ஞான புத்தி நீங்க தாங்க. நாங்க இதுக்கு நேரம் ஒதுக்க எங்களுக்கு வேண்டிய நேரத்தை நீங்க தாங்க தகப்பனே எனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல நேரத்தை செலவிட்டு வாசித்து கற்றுக்கொண்டு உமக்காக அதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. நல்ல சுகபலனும் ஆரோக்கியம் எல்லாருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம். ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தை எங்களுக்கு தந்து நீங்க நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, ஒரு 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 சில அப்டேட் என்ன அப்படின்னா, அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ரைட்டிங் அசைன்மெண்ட், வீடியோ அசைன்மெண்ட். ரைட்டிங் மட்டும் முடிச்சவங்களுக்கு கிரீன்ல இருக்கும், ரைட்டிங் வீடியோ முடிச்சவங்களுக்கு ப்ளூல ஃபுல்லா வந்துடும், இல்லை ஃபாண்ட் ஒயிட்ல வந்துடும். ஸோ அது அப்படியே நம்ம வச்சுட்டு இருக்கும் பொழுது பண்ணி முடிக்காதவங்களை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணும் பொழுது எல்லா நேமும் இருக்கிறப்போ ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அதனால என்னமேட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதாவது ரைட்டிங் அசைன்மெண்ட் வீடியோ அசைன்மெண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க நேம் அதுல இருந்து எடுத்துரும். அதோட நேம் எடுத்துட்டா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஸோ நேம் ரிமூவ் பண்ணிட்டு உடனே ஷாக் ஆயிருங்க, ஐயோ வேற காணா அப்படின்னு. ஏன்னா நமக்கு லிஸ்ட் வந்து பண்ணாதவங்க தானே, இந்த தான் பார்த்து ஏன் பண்ணல என்ன கேட்கணும். ஸோ எல்லா லிஸ்ட்லயும் எல்லா நேமும் அப்படியே இருக்கிறப்போ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரைட்டிங்கும் பிளேயபிளும் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க நேம் அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அசைன்மெண்ட் நிறைய பேர் பண்ணாம இருக்கீங்க, ஒரு சில ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றத பாருங்க. ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து டிவோஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஆராதனைனா என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே சர்ச்சுக்கு அதோட கனெக்ட் ஆகி ஆலயம் அப்படின்றத போய் ஸ்தலம், த பிளேஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது போல ஒரு ஒன்றா நம்ம கனெக்ட் ஆகி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு 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 ஒன்லி அபவுட் மியூசிக் அப்படின்னு இல்லை, ஒரு ஹோல்ஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா வர்ஷிப் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம சர்ச் கேதரிங்ல தான் பண்ணுவோம். ஏன்னா சர்ச் கேதரிங் சபை கூடுதல் சொல்லும் பொழுது 2 பேரா இருந்தாலும் சபை கூடி வருதல் தான், 3 பேரா இருந்தாலும் சபை கூடுதல் தான். ஸோ ஆலயங்கள்ல எங்க கூடி வரோமோ அது வீடா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அது வந்து சபை கூடி வருதல் தான். ஸோ அப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம சர்ச் கேதரிங்ல வர்ஷிப் பண்றதுனால அப்போ அது என்ன ஏது அப்படின்றத வேதத்தின்படி புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அதை ப்ராக்டிக்கலா பிளே பண்ணும் பொழுதும் இருக்கும், அதே நேரம் தியரியாவும் நமக்கு சில விஷயங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எப்படி பாடுறோம், என்ன பாடுறோம், எப்படி யாராவது நடத்தணும், அதுல ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் நமக்கு இருக்கும். ஒரு பிபிலிக்கல் வே ஆஃப் வர்ஷிப் இருக்கும் பொழுது அது ஏதோ வந்தோம் பாடினோம் சந்தோஷமா இருந்தோம் நல்ல ஒரு ப்ரெசன்ஸா இருந்துச்சு அப்படின்றத தாண்டி அந்த பாட்டு அந்த இருக்கிற அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள போய் அந்த வார்த்தை அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்து ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு விசுவாசி அதை கேட்டு அவனுடைய வாழ்க்கையை மாத்துதோ அதே போல நம்ம பாடுற பாட்டும் அவன் உள்ளத்துல வந்து அது மாத்தணும். அப்போ ஒரு மியூசிக் ஒரு வர்ஷிப்ல என்ன செய்யணும், அந்த பாட்டை அவனுக்கு வந்து வேர்ட்ஸ் கிளியரா அந்த பாட்டு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் உண்டு பண்ணி அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செஞ்சு மாத்தணும். ஒரு செய்தி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள, ஏன்னா நம்ம பாடல் எல்லாமே ஆண்டுடைய வார்த்தைகளை தான் பாடல் எல்லாருமே எழுதுறாங்க. 99% நம்ம வார்த்தையை வச்சு எழுதுறோம். ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்ப மெசேஜ் எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாத்துதோ அதே போல பாட்டும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாத்தணும். ஏன்னா அதுவும் ஆண்டுடைய வார்த்தை தான். அப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க போறோம், எப்படி செய்யணும், என்ன பாட்டு சூஸ் பண்ண போறோம், எப்படி வாசிக்க போறோம், இது எல்லாமே சேர்ந்தது. ஸோ வாசிக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து அதை மட்டும் நான் வாசிக்கிறது மட்டும் நான் பார்த்து கரெக்டா வாசிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்றதுல மற்ற ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு சில நேரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம அடுத்த பாடத்துக்கு நம்ம போகலாம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரத்துல பார்த்தோம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பத்திற்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளும், அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளும் கண்கள் திறந்தவைகளுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல, என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தையே நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கு நாம் கூடி வருகிற இடங்கள், ஆலயங்கள் என்று சொல்வோமானால் அதுதான் தேவன் சொல்லுகிற அந்த ஸ்தலமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். ஏன் என்று சொன்னால், தேவன் அந்த இடத்தை குறிச்சாரு. அந்த இடத்துல மட்டும்தான் அவர்கள் ஆலயம் கட்டினார்கள். வேறு எங்கும் அவர்கள் ஆலயம் என்று சொல்லி ஒன்றை கட்டவில்லை. இன்றைய நாள் வரைக்கும் நாம் அதை பார்க்க முடியும். முதலாவதாக சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினார். பிற்பாடு பாபிலோன் சிறையிருப்புக்கு அவர்கள் சென்று வந்த பிறகு செருபாபேல், ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி இவர்களுடைய நாட்களில் ஆலயம் மறுபடியுமாக கட்டப்பட்டது. அதுவும் அதே இடத்தில் தான் கட்டினார்கள். வேறு எந்த இடத்திலும் அவர்கள் ஆலயத்தை கட்டவில்லை. வருகிறதான நாட்களிலும் ஆலயம் கட்டப்படுவதற்காக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த விஷயமும் அவர்கள் அதே இடத்தில் கட்டுவதற்காகத்தான். அது எந்த இடம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து, அது இந்த இடம்தான், இங்கேதான் மறுபடியுமாக தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசங்களை மேற்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலருக்கு இன்றைக்கு மற்ற இடங்கள் எல்லாம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் கட்டி விடலாமா அப்படின்னு சொன்னா இல்ல. தேவன் சாலமோன் கட்டும் பொழுது எந்த இடத்தை தாவீதினிடத்திலேயே நியமித்து கொடுத்தாரோ அந்த இடத்தில் தான் அவர்கள் மறுபடியுமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிரயாசங்கள் எடுக்கப்படுகிறது. வேறு எந்த இடத்திலும் அவர்கள் ஆலயத்தை கட்டவில்லை. ஆனால் நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டு, ஒன்று இஸ்ரவேல் என்றும் இன்னொன்று யூதா என்றும் பிரிக்கப்பட்டது சாலமோனுக்கு பிற்பாடு. இது பிரிக்கப்பட்ட பொழுது யூதாவில் தான் இந்த தேவனுடைய ஆலயம் இருந்தது. 2 கோத்திரங்கள் இருந்த இடத்திலே, 10 கோத்திரங்கள் இருந்த இடத்திலே ஆலயம் இல்லை. இதை நீங்கள் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த 10 கோத்திரங்களுக்கு ஆலயம் இல்லை என்று சொல்லி இந்த யெரொபெயாம் யோசிக்கிறான். இவர்கள் ஆலயத்திற்காக எருசலேமுக்கு போவார்கள் என்று சொன்னால் மறுபடியும் இவர்கள் தாவீதின் சந்ததியிலே காணப்படுகிற ரெகொபெயாமையே அவர்கள் தங்களுடைய ராஜாவாக சேவித்து அங்கேயே அவனோட போய் சேர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நான் ராஜாவாக இருக்க முடியாது. ஆகையினால் நான் தொடர்ந்து ராஜாவாகவே இருக்க வேண்டும், தொடர்ந்து நான் ராஜாவாகவே இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எருசலேமுக்கு போவதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், பெத்தேலிலும் தானிலும் 2 பலிபீடங்களை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அங்கே கன்று குட்டியை வைத்தான் என்று சொல்லியும் நாம் ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். அவன் ஆலயத்தை கட்டவில்லை, மாறாக அவன் பலிபீடத்தை கட்டி அங்கே கன்று குட்டியை வைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதை நாம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கலாம். 28, 29 வசனங்களிலே அங்கே நாம் வாசிக்கிறோம். ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். இங்கே நாம் இதை
வாசிக்க முடிகிறது. அப்போ அவனும் என்ன பண்ணல, ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒன்றை கட்டி நீங்க எல்லாரும் இங்கேயே இருந்துக்கலாம்னு கூட சொல்லல. அவன் ஜஸ்ட் பலிபீடத்தை கட்டுறான், அங்க 2 பொன் கன்றுக்குட்டிகளை வைக்கிறான். அவன் அங்க என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவைகள் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி அவர்களை பாவம் செய்ய பண்ணினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அன்றைக்கு அவர்களுக்கு தேவன் நியமித்த ஒரே இடம்தான், ஒரே ஸ்தலம்தான், அந்த இடத்துலதான் தேவாலயம் இருந்தது. அங்கேதான் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். மற்ற இடத்திலிருந்து அவர்கள் ஜெபிக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கு அந்த ஆலயம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அங்கே அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சட்டமும் நியாயப்பிரமாணமும் இருந்தது அப்படின்றத நம்ம வேத பகுதிகளிலே பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி நமக்கு ஏதாவது சட்டம் இருக்கிறதா? அப்படி ஏதாவது தேவன் நமக்கு ஒரு ஸ்தலத்தை நியமித்திருக்கிறாரா? நீங்க யாரும் ஆன்சர் பண்ணலாம். அப்படி ஏதாவது நமக்கு இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமோ, தேவன் கொடுத்த கட்டளையோ, அல்லது இந்த இடம்தான் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் என்று சொல்லி ஏதாவது ஸ்தலம் இருக்கிறதா? தேவன் இன்றைக்கு நமக்கு அப்படி ஏதாவது ஸ்தலத்தை நியமித்திருக்கிறாரா? இதுதான் நான் தங்கி இருக்கிற வாசஸ்தலம், ஆலயம். இந்த இடத்திற்கு வரும் பொழுதுதான் நான் இந்தந்த காரியங்களை உங்களுக்கு செய்வேன். அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்கிறதா? இல்லை. ஓகே, வேறு யாராவது? எல்லாரும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்திலேயே ஒருமித்து போகிறோம் என்று சொன்னால் நல்லதுதான். ஓகே, அப்போ நமக்கு எந்த ஒரு ஸ்தலமும் கொடுக்கப்படவில்லை. அன்றைக்கு அவர்களுக்கு ஸ்தலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே போகாமல் கன்றுக்குட்டிகளை செய்து அவர்கள் வைத்து வணங்கின பொழுது அது அவர்களுக்கு பாவம் ஆயிற்று. அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. இந்த காரியம் நடந்து கொண்டிருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இதற்கு பிற்பாடுதான் இவர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு செல்லுகிறார்கள். அங்கிருந்து வந்ததற்கு பிற்பாடு அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. என்னவென்று சொன்னால், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை நாம் ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ மறுபடியுமாக அவர்கள் வந்த பொழுது வேறொரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு ஆலயத்தை கட்டவில்லை. மாறாக சாலமோன் ஆலயம் எங்கே இருந்ததோ அதே இடத்தில் தான் ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயத்தை ஏரோது ராஜா யூத ஜனங்களை பிளீஸ் பண்ணும்படியாக, அவர்களிடத்துல ஒரு நல்ல மதிப்பை பெறும்படியாக அதை புதுப்பித்தான் என்று சொல்லி இதை வரலாற்றில தான் பார்க்க முடியும். வேதத்துல நமக்கு அந்த காரியங்கள் இல்லை. இப்படியாக இருந்தது. அந்த ஆலயம் தீத்துராயனால் 70 கிபி 70 அது அழிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அங்கேயும் ஆலயம் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவனுக்கு ஆலயம் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அதற்கு பிற்பாடு தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பொழுது, அவர் நம்மை தெரிந்தெடுத்த பொழுது, அதே நேரத்திலே இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவர் எந்த ஒரு ஸ்தலத்தையும் இடத்தையும் இதுதான் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம், இதுதான் நான் ஏற்படுத்தின ஸ்தலம் என்று சொல்லி நியமிக்கவில்லை. மாறாக நாம் வாசிக்கிறபடி அவர் சொல்லுகிறது, அவருக்கு நாம் தான் ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22 வசனங்கள்.
இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்பொழுது நாம் தான் ஆலயம். அதே நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதை நாம் வருகிற வாரத்திலே இந்த வசனங்களை இன்னும் தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, நல்ல ஒரு வார்த்தை கேட்டு நம்ம தொடர்ந்து வருகிற நாட்கள்ல நிறைய காரியங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, ஒரு என்ன சொல்றது, ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்றது. ஓகே, ஸோ நீ மெசேஜ் கேட்குறப்போ சில பிரசங்கியார்கள் அநேகமா சொல்லுவாங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த சொல்லுகிறது இப்ப ஷீலா கூட பேசுறப்ப யூஸ் பண்ணுவோம், வேதம் சொல்லுகிறது. நானும் சொல்லும் போது யூஸ் பண்ணும், நிறைய பேர் யூஸ் பண்ணும், த பைபிள் சேஸ் அப்படின்னு நிறைய கூட ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பயன்படுத்துவோம். இந்த பைபிள் சேஸ் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் சொல்லுவோம். கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைத்தது யார்? அந்த ஊழியக்காருக்கு பேரு த பைபிள் சேஸ் டீச்சர் அப்படின்னு. அது மாதிரி வரைக்கும் சும்மா வசனத்தை கோட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனா அவரு தான் வார்த்தைக்கு வார்த்தை பைபிள் சேஸ், இந்த பைபிள் சேஸ் அப்படின்னு பேசுவாரு. அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒட்டிக்கிச்சு. ஆமா, வேதம் சொல்லுகிறது, நம்ம பாட்டுக்கு பேசுறது எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எல்லாருக்கும் பிடிச்சி போய் எல்லாரும், நானுமே யூஸ் பண்ணுவோம், எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதுன்ற வார்த்தை. சோ இந்த சொல்லுகிறதுன்ற வார்த்தையை, வேதம் சொல்லுகிறது, பைபிள் சேஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்து வைத்தவர் யார்? அதான் கேள்வி. ட்ரை பண்ணுங்க பாப்போம், ட்ரை பண்ணுங்க, யோசிச்சு ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் மைண்ட ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஆன்சர் போட்டிருக்கிறாங்க. வேற ஏதாவது ஆன்சர்? 2 ஆன்சர் வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்க சும்மா. ஓகே, 2 பேர் ஒரு ஆன்சர் போட்டிருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஆன்சர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சா டைப் பண்ணலாம். மூணு ஓட்டு ஒருத்தர் வந்துருக்கு. ஓகே, ஒன்னே ஒண்ணு கடைசி யாராவது? ஜீசஸ் இப்படியாக எழுதி இருக்கிறதே ஜேசு சொன்னார். நல்ல ஆன்சர் ஆகுது. இதை யோசிக்கவே இல்லையே ஜீசஸ். இயேசு நிறைய யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, இந்த மாதிரி என்னை குறித்து எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறதா சொல்லுகிறது அப்படின்னு இயேசு சொல்ல மாதிரில. அதனால இந்த கேள்விக்கு அது செட் ஆகாது. ஆனா இயேசு எழுதி இருக்கிறதே, என்னை குறித்து எழுதி இருக்கிறது, வாசிக்கவில்லையா? எழுதி இருக்கிறதேன்னாரு. இட் ஹாஸ் ரிட்டன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பில்லி கிரஹாம். ஸோ இந்த இவாஞ்சலிஸ்ட் சொல்லுவோம், டாக்டர் பில்லி கிரஹாம். அவர் தான் தன்னுடைய மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, பைபிள் சேஸ் அப்படிங்கிறது அது என்ன சொல்லி எல்லாருக்குள்ளேயும் அது ரொம்ப ஆமா, அந்த ஒரு ப்ரெஸிங் பண்ணும் பொழுது ஆமா வேதம் சொல்லுகிறது எல்லாருக்குமே அந்த ஊழியக்காரன் பிடிச்சி போய் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நானுமே யூஸ் பண்ணுவேன். ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது
ஒரு பில்லி கிரஹாம் தான். அவங்க எந்த ரெஃபரன்ஸ் சொன்னாலும், ரெஃபரன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னாலும் அவ்வளோ முறை அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா யாரோ சொல்றது இல்லை, பைபிள் சேஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, உங்க நேம் அண்ட் ரோல் நம்பர் டைப் பண்ணாதவங்க சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிருங்க. எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கா? ஓகே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நம்ம என்ன சொல்ல போறேன்றத சொல்றேன், என்ன லேர்ன் பண்ண போறோம்னு. கட் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதர் கார்ட்ஸ். ஓகே, கன்ஃபார்ம் யுவர் லாங்குவேஜ். ஓகே, ஸோ நாம் இன்னைக்கு வந்து பார்க்க போறது, இப்போ நம்ம ஏற்கனவே மேஜர் கார்ட்ஸும் மைனர் கார்ட்ஸ் ரெண்டுமே பார்த்துருக்குறோம். இன்னும் சில கார்ட்ஸ் இருக்கு நம்ம வாசிக்கிறப்ப. இப்போ நீங்களே பாட்டுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, பாட்டுக்கு கார்ட்ஸ் எடுக்கிறப்போ தெரியும். -7 இருக்கும், 6th கார்டு இருக்கும், add 9 ஒரு கார்டு இருக்கும், sus2 sus4 இருக்கும், diminished augmented, இந்த மாதிரி வேற வேற கார்ட்ஸ் இருக்கும் மேஜர் மைனர் இல்லாம. ஸோ அந்த கார்ட்ஸ் என்ன அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு அதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்துட்டு அப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் கார்டு ப்ரோக்ரஷன். ஒரு சி மேஜர் கார்டு இருக்குன்னா அதுக்கு என்னென்ன கார்டு வரும், எந்த இடத்துல எந்த கார்டு வரும், ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கார்டு ப்ரோக்ரஷன்ல இன்னைக்கு கார்டு ப்ரோக்ரஷன் இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் இது ஒரு எடுத்துட்டு அங்க போனோம்னா நல்ல ஒரு பிரிட்ஜா இருக்கும். ஏன்னா டிமினிஷ்டு கார்டு கேள்விப்பட்டிருப்போம், அதே போல ஆகுமெண்டட் கார்டு. இந்த டிமினிஷ்டும் ஆகுமெண்டட் கார்டு இந்த ரெண்டு கார்டுமே நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவுல அதிகமா இந்த டிமினிஷ்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆகுமெண்டட், இந்த ஆகுமெண்டட் வந்து ஒரு சில நேரத்துல ஆக்சிடென்டல் நோட் வரும்போது, இப்ப சி மேஜர் அப்படின்னு சொல்லும்போது CDEFGAB தான் சி மேஜருடைய அந்த 7 நோட்ஸ். இப்போ ஆகுமெண்டட் சொல்லும் போது CEG ஷார்ப். இப்ப G ஷார்ப் வந்து சாங்கலை கம்போஸ் பண்றப்ப ஆக்சிடென்டல் நோட்டா வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த சி ஆகுமெண்டட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிமினிஷ்ட் எப்படி யூஸ் பண்றாங்களோ ஒரு இந்த லைனுக்கு நடுவுல ஃபில்லப்புக்கு யூஸ் பண்றது போலதான் இந்த டிமினிஷ்டும் இந்த ஆகுமெண்டடும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே நான் வாசிக்கிறப்போ டிமினிஷ்டும் ஆகுமெண்டடும் யூஸ் பண்ணதா எனக்கு நினைவே இல்லை. நான் யூஸ் பண்றது மேஜர் மைனர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே போல சஸ்பெண்டட் கார்டு இந்த sus2 sus4 அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு சில இடங்கள்ல -7 add 9 அந்த 4 தான் மேஜர் மைனர். இந்த -7 add 9 இந்த மேஜர் 7 அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. ஸோ அது 4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இன்னும் ஒரு சில கார்ட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதே போல கார்டு ப்ரொக்ரஷன் பண்ணலாம். அதே நேரத்தில் கார்ட்ஸ் வந்து இன்னும் அதர் கார்ட்ஸ் சொல்லும் போது இன்னும் எக்கச்சக்கமா கார்ட்ஸ் இருக்கு. ஃபிளாட் 7th கார்ட்ஸ் இருக்கு, டாமினன்ட் 7th கார்ட்ஸ் இருக்கு, ஹாஃப் டிமினிஷ்ட்னு ஒரு கார்டு இருக்கு. நான் சரி நான் கார்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து நோட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எடுத்து பார்த்தா அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஒரு சில விஷயம்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் குழம்பிடுவாங்க. ஆனா இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்பொழுது எடுத்த நானே குழம்பிடுவோம் போது. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஒரே ஒரு நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். டிமினிஷ்டு ஹாஃப் டிமினிஷ்டு அப்படி ஒரு பக்கம் போகுது. அதே போல மேஜர் 7th மைனர் 7th, மேஜர் 6th மைனர் 6th. இப்ப 7th சொல்லும் பொழுது மேஜர் 7th மைனர் 7th ஒரே மாதிரி ஃபார்முலால வரும். ஆனா மேஜர் 6th மைனர் 6th மேஜர் 6th ஒரு ஃபார்மேட் இருக்கு, மைனர் 6th ஒரு நோட்டு மட்டும் மாறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ நமக்கு சாங்க்கு தேவையான கொஞ்சம் மட்டும் பார்க்க போறோம். பட் பேசிக் பேட்டர்ன் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக் பேட்டர்ன் புரிஞ்சுட்டோம்னா சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல அதெல்லாம் இல்லை நான் கத்துக்கணும் அப்படிங்கிற போகும்பொழுது மியூசிக் லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பா அதை லேர்ன் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போறது இல்லை, எல்லா கார்ட்ஸும் மெயினா நம்ம வாசிக்கிறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சப்போஸ் நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் என்ன ஸோ இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே,
ஓகே 5 மினிட்ஸ் இருக்கு. பட் தான் நம்ம மீட்டிங் இது இப்பயே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாருமே ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். ரொம்ப லேட் பண்ணாம ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். ஓகே, ஸோ டிமினிஷ்டு கார்டு நம்ம எப்படி வாசிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சி மேஜர் கார்டு வந்து நம்ம பார்த்து வாசிட்டோம், இன்வர்ஷன் எல்லாம் வாசிட்டோம். ஸோ ரூட் கார்டு, சி மேஜர் ரூட் கார்டு வந்து சி இ ஜி, சி மேஜருடைய ரூட் கார்டு. ஸோ டிமினிஷ்டு கார்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ இந்த சிஇஜி இருக்குல்ல, சி அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் நோட்டும் அப்படியே தான் இருக்கும், மாறாது. இந்த தேர்ட் வர நோட்டும் ஃபிஃப்த் வர நோட்டும் ரெண்டையுமே ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். இந்த டிமினிஷ்டு கார்டு வந்து மேஜருக்கு ஒரு டிமினிஷ்டு கார்டு, மைனருக்கு ஒரு டிமினிஷ்டு கார்டு அப்படி இல்லை. ஸோ இந்த டிமினிஷ்டு கார்டு வந்து மேஜர் மைனர் அப்படிங்கிறது போல ஒரு தனி கார்டு. அப்போ மேஜருக்கு ஒரு டிமினிஷ்டு கார்டு, மேஜர் டிமினிஷ்டு மைனர் டிமினிஷ்டுன்னு கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இப்போ மேஜர்ல இருந்து இப்போ டிமினிஷ்டு பார்க்கும் பொழுது இப்போ சிஇஜி இருக்கு. அப்போ இல இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிட்டோம்னா டி ஷார்ப் ஆர் இ ஃபிளாட். அதே போல ஜில வந்து ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டா எஃப் ஷார்ப். இப்போ சி மைனர்னு பார்க்குறப்ப சி மைனர்ல சி இ ஃபிளாட் ஜின்னு வரும். சி இ ஃபிளாட் ஜி, இ ஃபிளாட் ஆர் டி ஷார்ப். அப்போ சி மைனர் இருந்து டிமினிஷன் பார்க்குறப்ப சி இ ஃபிளாட் அப்படியே வச்சுக்கணும், அங்கேயும் 0 தான். ஜி மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். அப்போ இந்த டிமினிஷ்டு கார்டுங்கிறது மேஜருக்கு ஒரு டிமினிஷ்டு, மைனருக்கு ஒரு டிமினிஷ்டு அப்படி கிடையாது, தனியாக ஒரு கார்டு. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது இப்போ ஏற்கனவே இருக்கிற நம்பரை வச்சு பார்க்கும்பொழுது இப்போ மேஜர் 135 ஃபர்ஸ்ட் இருக்க நோட்டை அப்படியே வச்சுட்டு அடுத்த இருக்க நோட்டை ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். அதுக்கு அடுத்த இருக்க ஃபிஃப்த் அதாவது தேர்ட் நோட்டையும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். அப்போ சி டி ஷார்ப் எஃப் ஷார்ப். ஸோ சி டி ஷார்ப் எஃப் ஷார்ப் நம்ம வாசிக்கிறப்ப சி டிமினிஷ்டு கார்டு. ஸோ அதான் சொன்னேன், இந்த டிமினிஷ்டு கார்டு நம்ம மோஸ்ட்லி ஃபில்அப்ல தான் வரும். ஏன் ஃபில்அப்ல வரும்னா, இப்போ சி மேஜர் நம்ம கார்டு வரும்பொழுது எல்லாம் ஒயிட் கீஸ்ல இருக்கும் சி மேஜர் ஸ்கேலுக்கு. அப்போ ஒயிட் கீஸ்ல இருக்கிற நோட்ஸுக்கு வந்து நம்ம ஷார்ப்பு இல்லை ஃபிளாட் கீ வாசிச்சோம்னா அது செட் ஆகாது. ஸோ தனியாகவே தெரியும். ஆனால் லைன் நடுவில் ஃபில்அப்க்கு அப்படி போயிட்டு வர்றது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே போல டி மேஜருக்கு நம்ம பார்க்கும் பொழுது இ, அதே போல தேர்ட் எஃப் ஷார்ப்பு, ஃபிஃப்த் நோட்டு ஏ, டி எஃப் ஷார்ப்பு. இது டி மேஜருடைய ரூட் கார்டு வாசிச்சிருக்கும். அப்போ டிமினிஷ்டு டி அப்படியே இருக்கும் ஃபர்ஸ்ட் நோட்டு. தேர்டு அதாவது ஒரு செகண்ட் வர எஃப் ஷார்ப்பு ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். அப்போ எஃப், ஏல இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும், ஜி ஷார்ப். அப்போ டி எஃப் ஜி ஷார்ப். இது வந்து டி டிமினிஷ்டு. இதே போலதான் எல்லாத்துக்குமே டி டிமினிஷ்டு, இ டிமினிஷ்டு, மொத்தம் 12 டிமினிஷ்டு வரும். அதாவது மேஜர் மைனருக்கு தனித்தனியா வராது. சி டிமினிஷ்டு அப்படிதான் சொல்லுவோம். சி மேஜர் டிமினிஷ்டு, மைனர் டிமினிஷ்டு கிடையாது. அப்போ 12 டிமினிஷ்டு கார்டு. சி டிமினிஷ்டு, சி ஷார்ப் டிமினிஷ்டு, டி டிமினிஷ்டு, டி ஷார்ப் டிமினிஷ்டு, இந்த மாதிரி 12க்குமே டிமினிஷ்டு கார்டு தனியா வரும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மேஜர்ல இருந்து நீங்க பார்க்கும்பொழுது ரெண்டாவது நோட்டு மூணாவது நோட்டு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். மைனர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு லாஸ்ட்ல மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா போதும். ஸோ தான் வந்து டிமினிஷ்டு கார்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்மெண்டட் கார்டு யூஸ் பண்ணும். ஆக்மெண்டட் கார்டு வந்து அது என்ன பண்றது? இப்போ சி மேஜர் இருந்து ஒரு ஆக்மெண்டட் கார்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சி மேஜர் சிஇஜி அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நோட்டும் செகண்ட் நோட்டும் அப்படியே தான் இருக்கும். கடைசி அந்த ஃபிஃப்த் நோட்டை மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கணும், பிளஸ் பண்ணணும், மைனஸ் எல்லாம் கூட்டிக்கணும். அப்போ ஜி ஷார்ப் வரும். சிஇஜிக்கு பதிலாக சிஇஜி ஷார்ப். இதை வாசிக்கும் போது ஆகுமெண்டட். இந்த ஆகுமெண்டட் எப்போ சில சாங் கம்போஸ் பண்ணும்போது இப்போ சி மேஜர்ல ஜி தான் வரும், ஜி ஷார்ப் வராது. இப்போ கம்போஸ் பண்ணும்போது ஆக்சிடென்டல் நோட் அப்படின்னு, ஆக்சிடென்டல் நோட் அப்படின்னா அந்த ஸ்கேல்ல இல்லாத நோட்டு வரும். இப்போ சி மேஜர்ல சிடிஎஃப்ஜிஏபி இந்த 7 notes தான் வரணும். இப்போ ஜி ஷார்ப் அதில் அந்த கம்போஸ் பண்ணும்பொழுதே அந்த நோட் வருது அப்படின்னா அது ஆக்சிடென்டல் நோட் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி இந்த ஜி ஷார்ப் வரும்பொழுது இந்த ஆகுமெண்டட் யூஸ் பண்ணலாம். சார் டிமினிஷ்டு மாத்திரம் ஆகுமெண்டட் போட்டு வச்சிருக்கேன், டிமினிஷ்டு போட்டிருக்கேன். ஸோ ஆகுமெண்டட் கார்டு. ஸோ அதே போல டி மேஜருக்கு ஆகுமெண்டட் பார்க்கும்பொழுது டி எஃப் ஷார்ப் ஏ, டி எஃப் ஷார்ப் அப்படியே இருக்கும். லாஸ்ட் ஒரு நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டிருக்கேன். அப்போ டி எஃப் ஷார்ப் ஏ ஷார்ப். ஓகே,
ஸோ இதை மட்டும் நம்ம வந்து ஒரு பியானோல ப்ளே பண்ணி பார்த்துருவோம் சிந்தேஷியால. சரி, ஓகே. ஸோ இப்போ சி மேஜர், சிஇ, ஜி. ஸோ டிமினிஷ்ட் அப்படின்பொழுது சி, அதாவது இல இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும், குறைச்சா இ ஃபிளாட் ஆர் டி ஷார்ப். அதே போல ஜில இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா எஃப் ஷார்ப். ஸோ இஸ் சி டிமினிஷ்ட். ஸோ ப்ளே பண்றேன். சியோட ரூட் கார்டு சி மேஜர், சிஜி. ஸோ சி டிமினிஷ்ட். அதே போல டி மேஜர், டி எஃப் ஷார்ப் ஏ, டி டிமினிஷ்ட் அப்போ டி எஃப் ஏ ஃபிளாட் ஆர் ஜி ஷார்ப். ஸோ டி எஃப் ஷார்ப், டி எஃப் ஷார்ப் ஏ ரூட் கார்டு, அதுல ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிட்டோம்னா டி எஃப் ஏ ஃபிளாட் ஆர் ஜி ஷார்ப். அதே போல் இ மேஜர், இ ஏ ஃபிளாட் பி ஆர் இ ஜி ஷார்ப் பி. இ டிமினிஷ்ட் வரும்பொழுது ஏ ஃபிளாட்ல ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சி ஜி, பில ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சி பி ஃபிளாட். ஓகே. ஸோ அப்போ ஒரு மேஜர் கார்ட்ல இருந்து ரெண்டாவது மூணாவது நோட்டை ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதோட டிமினிஷ்ட் எல்லா 12 ஸ்கேல்ஸுக்குமே, 12 கார்டுக்குமே, அந்த 12 நோட்டுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்மெண்டட் கார்டு நம்ம கடைசி மூணாவது நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டிக்கணும். இப்போ சி ரூட் கார்டு வந்து சிஇஜி, கடைசி அந்த சிஇஜினா ஜில இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டிக்கிட்டோம்னா ஏ ஃபிளாட் ஆர் ஜி ஷார்ப், சி ஆக்மெண்டட் கார்டு அப்படின்னு. அதே போல டி எஃப் ஷார்ப் ஏ மேஜர் ரூட் கார்டு, அப்போ டி எஃப் ஷார்ப் பி ஃபிளாட் ஆர் ஏ ஷார்ப், டி ஆகுமெண்டட். அதே போல இ மேஜர், இ ஆகுமெண்டட். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கார்ட்ஸ் இருக்கு. டிமினிஷ்ட் அப்படின்னா ரெண்டாவது மூணாவது நோட்ஸ் ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டிக்கணும், சாரி ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். அதை டிமினிஷ்ட் நேம்ல உங்களுக்கு தெரியும், டிமினிஷ்ட்னாவே குறையிறது தான், டிமினிஷிங் அப்படின்னாவே குறையிறது. அப்போ ரெண்டுமே ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும். ஆக்மெண்டட் அப்படின்னு சொல்லும்போது கடைசி இந்த மூணாவது இருக்க நோட்டை மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கணும் 12க்குமே. ஸோ இதான் இருக்கும். அதர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சில கார்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, புரியல. டிமினிஷ்ட் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டிமினிஷ்ட். ஓகே. ஸோ டிமினிஷ்ட் வந்து அந்த நேமே நீங்க பார்த்துப்பீங்க. இங்கிலீஷ்ல டிமினிஷ் அப்படின்னா குறையிறது தான் யூஸ் பண்ணுவோம். டிக்ரீஸ் சொல்லும் போது டிமினிஷிங் அப்படின்றது குறையிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ சி மேஜருக்கு அந்த இதோடைய போட்டு இல்ல, நீங்க செகண்ட் நோட்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டு, தேர்ட் நோட்டு, ஃபிஃப்த் நோட்டு தானே வரும். சாரி, இல்ல செகண்ட் நோட் சொல்லும் போது இந்த கார்டுல இப்போ 1 2 3 அந்த சிஇஜின்னா செகண்ட் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நம்பர் வைஸ் பார்த்தப்போ 1 3 5 தான். தேர்ட் நோட்டும் ஃபிஃப்த் நோட்டும் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் வந்து குறைச்சிக்கணும். ஸோ அதில் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ அது இல்லாம நமக்கு டிமினிஷ் இல்லாம ஆக்மெண்டட் இல்லாம இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலர் பார்க்க போறோம், இன்னும் நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு சிலது மட்டும். ஓகே. 7th கார்டு அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேர் சாங்ல யூஸ் பண்ணுவாங்க. 6th கார்டு அப்படின்னு சொல்லுவோம், 5th கார்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த 5th கார்டை வந்து பவர் கார்டுன்னு கூட சொல்லுவாங்க. கிட்டார்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இல்ல முந்தின கிளாஸ்ல கூட பாபுஜான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கிட்டார்ல 5th கார்டு அது வாசிக்கும் பொழுது அதை வந்து பவர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் நிறைய இருக்கு. அதே போல சஸ்பெண்டட் கார்டு சொல்லுவோம். சஸ்பெண்டட்ல sus2, sus4 அப்படின்னு 2 யூஸ் பண்ணுவோம். அதே போல add 9. ஓகே. இது எல்லாமே நிறைய கார்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸா. பட் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஒரு நமக்கு ஒரு மினிமம்ல ஆரம்பிச்சு நமக்கு தேவையான வரைக்கும் எவ்வளவு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டுக்கு குறைஞ்சது அந்த பாட்டு ஃபுல்லா வாசிக்கிறதுக்கு எத்தனை கார்டு வேணும்னா 3 கார்டு போதும். ஒரு பாட்டுக்கு குறைஞ்சது நம்ம எல்லா இடத்துலயும் அதை கார்டை மாத்தி வாசிச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு மினிமம் எத்தனை கார்டு வேணும்னா 3 கார்டு போதும். அப்ப இந்த 3 கார்டுக்கு போதும்னா அதுக்கு மேல ஏன் போறோம்னா இன்னும் கொஞ்சம் வெரைட்டி வேணும். ஏன்னா 3 கார்டே வாசிட்டு இருந்தோம்னா தெரியும் இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் வாசிக்க கொஞ்சம் சேஞ்ச் வேணும், இன்னும் கொஞ்சம் இதுவா போகணும். அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது தான். ஸோ அப்ப மினிமம் 3 கார்டு போதும்.
அப்ப இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் கத்துக்கிறோம். இன்னும் நமக்கு வேணா நம்ம எக்ஸ்ட்ரா கத்துக்கலாம். ஆனா நம்ம சாங் வாசிக்கும் போது தெரியும் ஏன் இந்த 3 கார்டு வந்து எப்படி இந்த 3 கார்டுல ஃபுல் சாங் வந்துருமான்னா கண்டிப்பா ஃபுல் சாங்குமே 3 கார்டுல வாசிச்சிடலாம். ஒரு சில நேரத்துல நானே சில பாட்டு வாசிக்கிறப்போ 4 கார்டு தான், 4 கார்டுல நிறைய பாட்டு மோஸ்ட்லி வாசிச்சிடலாம். ஏன்னா அது செட் ஆகுது நல்லா இருக்குன்றப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4 கார்ட்ஸ்லேயே மேக்ஸிமம் வரும். நீங்க சில பாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பாட்டுல நல்ல சாங்ஸ் கூட ஒரு 6 கார்டுல சாங் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றது இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வேண்டிய இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் வெரைட்டி போறப்ப டிஃப்ரெண்ட் கொடுக்கணும், இல்ல யூனிக்கா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்ல கார்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறப்ப அந்த ஒரு இது அது அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது. ஆனா மினிமம் ஒரு பாட்டுக்கு, ஏன்னா இப்ப நிறைய கார்ட்ஸ் பாக்கறதுனால நீங்க வந்து பயந்துடாதீங்க, ஐயோ ஐயோ ஒரு பாட்டுக்கு இவ்வளவு கார்ட்ஸ் வாசிக்கணுமா அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கு மினிமம் 3 கார்ட்ல பாட்டு ஃபுல்லா வாசிச்சிடலாம். நம்ம வாசிப்போம், பாட்டு போறப்ப வாசிப்போம், 3 கார்ட்ஸ்ல அழகா வாசிச்சு நம்ம முடிப்போம். ஸோ அதனால நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறது தான். ஸோ அதனால பயந்துட வேண்டாம். ஓகே, ஸோ 7th கார்டு, 6th கார்டு, 5th கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், 7, 6, 5 வரிசை இறங்கிட்டே வரும். 3 மட்டும் இருக்காது. ஆனா 7, 6, 5, 4, 2, 9 இருக்கு. அப்ப இந்த நம்பர், இந்த நோட் நம்பர்ஸ் வச்சுதான் எல்லாம். அப்போ நோட் நம்பர்ஸ் வந்து நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டோம், நோட் நம்பர்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எந்த கார்டையுமே நமக்கு ரொம்ப ஈஸியா போட்டாங்க. ஓகேவா? இதுல இருக்க எல்லா கார்டுமே சரி, 7th கார்டு, 6th கார்டு, 5th கார்டு எல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம அந்த நோட் நம்பரை மட்டும் ஈஸியா வச்சுட்டோம். நோட் நம்பரும் மைண்ட்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம அதை சிந்தேஷியால பார்த்துருவோம். ஓகே, ஸோ பியானோ நீங்க வந்து பாக்குறீங்க. இப்ப நமக்கு இப்ப சி மேஜர் அப்படின்னு சொல்லும் பொழுது C1, D2 நோட் நம்பர். ஓகே, E வந்து 3, F 4, G5, A 6, B வந்து 7. திரும்ப 1, 2, 3 கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி போகும். இல்ல இந்த ரிப்பீட் ஆகிற C வந்து இது 1ன்னு சொல்லுவோம், இதை திரும்ப 1 கவுண்ட் பண்ணும். சில நேரம் இது 8, 9, 10, 11 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் போகும். இந்த சி ரிப்பீட் ஆகுறத 1 கண்டினியூ பண்ணுவாங்க, திரும்ப 1, 2, 3 அப்படி கூட கவுண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி 8, இங்க 7 வருதா, 8, 9, 10 அப்படி கூட போவாங்க. சரி, இப்ப இந்த நம்பரை வச்சுதான் அந்த 7th கார்டு சொல்லும் பொழுது இது 1, இது சி மேஜர் கார்டு. இப்ப இந்த சி வந்து 8, அப்ப 7னா எது வருது, 7னா எது வரும், 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7. பி தான் 7. அப்ப சி மேஜர் 7த்னா சி மேஜர் வாசிட்டு 7th நோட் ஆட் பண்ணி, 7th நோட்னா சி மேஜர் ஸ்கேல்ல 7th நோட். அப்ப CEGB இதுதான் சி மேஜர் 7th. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டஃபா இருக்காது. திரும்ப சொல்றேன், இந்த 7th கார்டு சி இதுவா இருந்தாலும் சரி, 7th சொல்லும்போது 7வது நோட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது போல ரூட் கார்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரூட் கார்டு நமக்கு என்ன, CEG, சி மேஜர் ரூட் கார்டு CEG. இதோட 7 ஆட் பண்ணிக்கணும். 7 என்ன, A வந்து 6, இந்த B தான் 7. அப்ப CEGB ரைட் ஹேண்ட்லயோ லெஃப்ட் ஹேண்ட்ல கார்டு வாசிக்கும் போது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சி மேஜர் 7th வரும். ஓகே, சி மேஜர் 7th. இப்ப இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 6, 5 வரிசையா சொல்லியிருக்கோம். அதே போல இப்ப B தான் 7th, 6th என்ன, இந்த A. அப்ப CEG நம்ம ரூட் கார்டை பிடிச்சிட்டு இந்த A ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா C6th. ஓகே, C6th. 5th அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் 5th என்ன, G தான் 5, A வந்து 6, G வந்து 5. ஆனா 5th சொல்லும் பொழுது சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த E வாசிக்காம CGC அப்படின்ற 5th கார்டு. இல்ல நம்ம CE கூட என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலா ரூட் கார்டு 5th கார்டு கூட சொல்லுவாங்க. சரிதான், C5th அப்படி கூட சில இடத்துல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 5th. அப்ப அதே போல ஆச்சா, அதான் 7, 6, 5. C4th அப்படின்னு ஒரு கார்டு கிடையாது. ஆனா சி சஸ்பெண்டட் கார்டு சொல்லல, C+4 அப்படின்னு ஒரு கார்டு. அது என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3, அதாவது சி மேஜர் 7th, C6th இது எல்லாமே சி மேஜர் வாசிச்சுக்கிட்டு ஆட் பண்ணும். ஓகே, சி மேஜர் வாசிச்சுட்டு அதோட ஆட் பண்ணும். சி மேஜர் 7th,
சி மேஜர் 6th. இதெல்லாம் என்ன பண்ணோம், சி மேஜர் ரூட் கார்டை வாசிட்டு அந்த 7th 6th ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனா அந்த சஸ்பெண்டட் கார்டு அப்படிங்கிறது இப்போ சி மேஜர் இருக்கா, சிஇ ஜி. இப்போ sus4 அப்படின்னு சொல்லும்போது 4ன்னு என்ன, C1 D2 E3 F4. ஆனா அந்த இ வாசிக்காம இ எடுத்துட்டு அப்படி வாசிக்க சி எஃப் ஜி. ஓகே, அதே போல சி sus2 சொல்லும் பொழுது இந்த சி மேஜர் இல்லாம சிடிஜி. ஓகேவா, அந்த sus2 sus4 மட்டும் நம்ம சி மேஜர் கார்டுல இருந்து இந்த ஈய வாசிக்காம இந்த 2 இதான் 2 C1 D2. அப்ப சி sus2 அப்படி கார்டு சொல்லும்போது சி sus2 கார்டுனா சிடிஜி, சி sus4னா சிஎஃப்ஜி. இல்ல கீ வந்து ஒழுங்கா ரெண்டையும் சேர்த்தா வர மாட்டேங்குது, அதனால வரல. ஓகே, சோ சி எஃப் ஜி சி sus4. இப்போ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப add 9னா அப்ப என்ன இருக்கும், 9னா என்ன வரும், 9 என்ன வரும், இப்போ இது 1 இது 8 இந்த டி தான் 9 இல்ல, இந்த டி 9 10 அப்படியே போலாம் அப்படின்னு. அப்ப சிஇஜி நம்ம ரூட் கார்டு இந்த 9 ஆட் பண்ணிட்டா சி add 9. ஸோ 9 ஆட் பண்ணிக்க. இப்ப சி மேஜர் 7th நம்ம ஆட்ன்ற வார்த்தை இருக்காது, அது add 7th தான், அந்த 7th ஆட் பண்ணிக்க. அதே போலதான் add 9 அப்படின்னு சொல்லும்போது 9வது நோட்டை ஆட் பண்ணிக்க. எதோட ஆட் பண்ணிக்க, சி மேஜரோட ஆட் பண்ணிக்க. அப்ப சி add 9, சி add 9. ஸோ நம்ம ஏற்கனவே கார்டு இன்வர்ஷன் பார்த்துருக்கோம். அதாவது கார்டு இன்வர்ஷன் அப்படின்னா சிஜி இருக்குன்னா இந்த இப்போ இது வந்து சிஜி, இந்த சி பதில இதுவும் சி மேஜர் தான், இது இன்வர்ஷன் தான். அதே போல மற்ற ஸ்கேல்ஸுக்குமே நம்ம இன்வர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த add 9 சொன்னேன்ல, சிஜி இந்த டி பதில நம்ம இங்க பக்கத்துலயே சிடி நடுவில் இங்க டி இருக்காங்க, இப்படி வாசிக்கலாம் சி add 9. ஸோ இன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி வேணா நீங்க இன்வர்ஷன் வந்து மாத்திக்கலாம். இந்த ஆனா நோட்டை வந்து சி இ ஜி டி, இந்த டி எங்கிட்டு வாசிக்கிறோம், ஜி அங்கிட்ட மாத்துறோம், திருப்பி போடுறோம், அது நம்ம இஷ்டம் தான். ஓகே, ஸோ சி add 9. அதே போல மேஜர் 7 பாத்தீங்கன்னா வாசிச்சிருப்போம். ஓகே, ஸோ இந்த பிக்கு பதிலாக நம்ம அந்த லெஃப்ட்ல இருக்க பி கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வாசிக்கலாம். ஸோ இன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ இந்த நம்பர் அதை நம்ம நோட் நம்பரை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 7th கார்டு 6th கார்டு sus4 sus2 எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா இந்த 7th கார்டு 6th கார்டு 9th கார்டு இது எல்லாமே என்ன பண்ணோம், என்ன ஆட் அந்த அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். சிஜி இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இதோட ஆட் பண்ணுவோம். சில என்ன பண்ணுவாங்கன்னா C8ன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. C8ன்னா பயந்துட கூட, ஐயோ C8 C8னா அந்த 8 ஞாபகம் வச்சு, 8னா இந்த சி தான். அப்படி வாசிக்கும் பொழுது சிஜி C8. இப்போ சி add 9 அப்படின்னா டி ஆட் பண்ணுது, சி add 10 அப்படின்னா இது 11th அப்படின்னா F11th 12th அப்படியே போயிட்டே இருக்கும். சில பேர் யூஸ் பண்ணுவாங்க 11th 12th. அப்போ ஐயோ என்ன எப்படிலாம் கார்ட்ஸ் இருக்கானா, ஒன்றும் இல்லை, அந்த நோட்டை என்ன அந்த நோட் நம்பர் ஆட் பண்ணிக்க போகும். ஸோ அதுதான் மெயின் அதில் இருக்கும். ஸோ அப்போ அந்த நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த எல்லா கார்டையுமே நம்ம ஈஸியா வந்து அதெல்லாம் சொல்லுவோம் டீகோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஈஸியா நம்ம வந்து எழுதிடலாம். அதே போல இந்த கார்ட்ஸ் வந்து எங்க எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம கார்டு ப்ரொக்ரஷன் போயிட்டு நம்ம சாங் போறப்ப பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதில் பார்ப்போம். ஸோ இப்போ திரும்ப சொல்றேன், நம்ம இந்த நோட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மேஜர் 7th இப்போ இந்த 7th கார்டுன்னு சொல்லும் பொழுது மைனர் 7th வேற மேஜர் 7th வேற. ஏன் இப்போ மைனர் 7th மாறும் மேஜர் 7th ஏன் மாறும்னா நமக்கு ஸ்கேல் ஞாபகம் இருக்கு. இப்போ சி மேஜருக்கு ஜி ஏ பி சி அப்படி போகும். ஆனா மைனருக்கு ஏ பிளாட் பி பிளாட் சின்னு போகும். இப்போ சி மேஜர்ல தான் 7th நோட் வந்து என்னது பி. ஆனா சி மைனர் 7th நோட்டு பி பிளாட். ஓகே, அப்ப சி மைனர் 7th சொல்லும்போது நம்ம இது சி மைனர், ஸோ நமக்கு இ பிளாட் மாறுது. அதே போல இந்த 7th நோட்டும் பி பிளாட். ஸோ சி மைனர் 7th சொல்லும்போது நமக்கு இ பிளாட்டும் வரும்
அதே போல மைனர் கார்டு பிடிச்சிட்டு இந்த பி ஃபிளாட். ஸோ அப்போ சி மேஜர் செவன்த்னா மேஜர்ல செவன்த் நோட்டு, அதே போல மைனர் செவன்த்னா மைனர்ல செவன்த் நோட்டு. சரி, இப்போ நம்ம மைனர்லயும் கூட அப்படியே ஃபுல்லா பார்த்துடலாம். இப்போ சி மேஜர்ல பார்த்துட்டோம், திரும்ப மேஜரை சொல்லிட்டு மைனர் போகும். சி மேஜர் செவன்த், இந்த பி தான் செவன்த் நோட்டு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து சி மேஜர் சிக்ஸ்த்னா அந்த 6 ஆட் பண்ணிக்கிறோம். சி மேஜர் ஜி தான் 5, இந்த ஏ 6, அப்போ சேர்த்து சி சிக்ஸ்த் கார்டு வாசிக்கும். ஓகே, மேஜர் சிக்ஸ்த். அதே போல 9ங்கிறப்போ இந்த டி தான் 9. ஸோ இன்வர்ஷன் அப்படிங்கிறப்போ ஸோ நான் வந்து நிறைய இடத்துல இந்த ஆட் 9 யூஸ் பண்ண நல்லா இருக்கும். நீங்க கூட இப்போ கூட நீங்க கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் பாட்டுக்கு வாசிப்பீங்கன்னா வாசிச்சு பாருங்க, இல்லை இந்த கார்டு கூட வாசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த சி லைவ்ல வாசிக்கிறப்ப நல்லா இருக்கும். நம்ம சி மேஜர் வாசிக்காம சி மேஜர் வாசிக்காம சி ஆட் 9, அதே சி மேஜர் எங்க வருதோ அதே இடத்துல கொடுக்கலாம். ஓகே, அதே போல சி sus2 sus4, அதுவும் நமக்கு சி மேஜர்னா இ எடுத்தணும். இந்த தேர்டை எடுத்துட்டு 1 2 4 1 2 5 அப்படின்றப்ப இது சி sus2. இக்கு பதிலா எஃப் போகும்போது சிஎஃப்ஜி, இது வந்து சி sus4. அதே போல இங்க நம்ம ஆட் 9 அப்ப 10 11 அது போல சில கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் பேட்டர்ன். ஸோ மைனர்ல பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, அப்ப மைனர் ஸ்கேல்ல அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சி மைனர் சி, இ ஃபிளாட் ஜி, இந்த சி வந்து 8. ஓகேவா, 8. அப்ப 7ன்னு சொல்லும் பொழுது இந்த பி ஃபிளாட் சி, இது வந்து சி மைனர் 7th. ஓகே, அதே போல அடுத்து ஏ ஃபிளாட் வரும், சி மைனர் 6th. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ நம்ம மைனர் 6th மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப மைனர் 6th வேற மாதிரி இந்த ஏ ஃபிளாட் வராம மாறி வேற மாதிரி மாறுது. ஆனா பேட்டர்னை தான் நம்ம அதை புரிஞ்சு வாசிப்போம். பட் அதை நம்ம அப்புறம் தனியா பார்த்துலாம். அதாவது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ ஓகேவா, ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். நம்பர் தான் அந்த 7 6 நம்பர் வச்சு புரிஞ்சுக்குவோம். அப்புறம் அது என்னென்ன சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா மேஜர் 6த்துக்கும் மைனர் 6த்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ஆனா மேஜர்ஸ் வந்து மைனர் 7த்துக்கு வித்தியாசம் இல்லை. ஓகே, அதே போல 5th கார்டுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அதாவது நம்ம இந்த இ வாசிக்கணும். இந்த 5th கார்டுக்கு வந்து மேஜர் 5th மைனர் 5த்னு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா ரெண்டுக்கும் ஒரே நோட் தான் வரும். ஏன்னா தேர்ட் நோட் தானே மாறுது. இப்போ சிஇஜி, இப்போ மைனர்னா இந்த தேர்ட் இக்கு பதிலாக இ ஃபிளாட் வருது. அப்ப இந்த மிடில் நோட்டு தான் வித்தியாசம். அப்ப 5th கார்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணாம 5th கார்டு இப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் 5th மைனர் 5த்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் ஒரே நோட்டு தான், சிஜி தான். ஸோ அந்த மாதிரி சில கார்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே நோட்ஸ் தான் வரும். மைனர்லயும் மேஜர்ல ஒரே நோட்ஸ் வரும்பொழுது அப்போ அவங்க வந்து மைனர் அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. மைனர் 6th மைனர் 5th அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரே போட்டுருவாங்க. ஓகே, அதே போல இந்த என்ன சொல்றது sus2 கார்டும் அதே போல sus2 sus4 இப்போ சி மைனர் இருக்கா, நம்ம இந்த தேர்ட் நோட்டை எடுத்துட்டு தான் வாசிக்க போறோம். அப்போ சி இ ஃபிளாட் ஜி மைனர்னா நம்ம C1 2 5 பாருங்க, அதே மேஜருக்கு வந்து அதே sus2 தான் வருதா. அதே போல மைனர் ஸ்கேல் சி டி இ ஃபிளாட் எஃப்ஜி தான் போகுது. அதே போல சிஎஃப்ஜி தான் சி sus4. அப்போ மேஜருக்கு மைனருக்கு இந்த sus4 sus2 சி 5th கார்டு இதெல்லாம் வித்தியாசம், ரெண்டுக்கும் ஒரே நோட்டு தான். அப்ப அதனால மைனர் சஸ் மேஜர் சஸ்ன்னு கிடையாது. அதே போல மேஜர் 5th மைனர் 5த்னு கிடையாது. ஓகே, ஸோ இதான் இந்த 6th 7th எல்லா கார்ட்ஸும். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் நான் போட்டு அது மட்டும் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் ஆகும். சி மேஜர் 7th அப்படின்னு சொல்லும்போது சிஇஜி அதோட 7th பி ஆட் பண்ணிக்கணும். சி மேஜர் 6th அப்படின்னா சிஇஜி அதோட ஆர் ஆட் பண்ணிக்கணும், ஏ வரும். அதே போல சி 5th கார்டு அப்படின்னு சொல்லும்போது ஏ வாசிக்காம என்ன பண்றோம், சிஜி மட்டும் வாசிக்கிறாங்க. அப்போ நமக்கு மேஜருக்கும் எனக்கு அதே தான் வருது. அதே போல சி sus4 அப்படிங்கிறப்ப சிஎஃப்ஜி, சிஇஜி தான் ரூட் கார்டு, இ தான் நம்பர் 3ன்னு வரும். அப்போ 1 4 5 அப்படி ஆகும். அப்போ சிஎஃப்ஜி. அதே போல sus2 கார்டு சிடிஜி, இ தான் 3, அப்போ D2 சிடிஜி.
அதே போல சி ஆட் 9, ஆட் 9னா டி ஆட் பண்ணிக்கணும். ஒரு சி அடுத்த சி போறப்ப 8, அப்ப அடுத்த டி 9. நம்ம கார்டு இன்வெர்ஷன்ங்கிறப்ப இந்த டி இங்கேயே கூட யூஸ் பண்ணலாம். அப்ப சிடிஇ ஜி பாஸ்ட் ஆட் 9 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே போல நீங்க அசைன்மெண்ட் இந்த டிமினிஷ்டு கார்டு ஆகுமெண்டடு, ஸோ அதை மட்டும் ஓகே ரைட்டிங் பண்ணுங்க. இப்போ வீடியோ பிளேயிங் அசைன்மெண்ட் இல்லை, ரைட்டிங் மட்டும்தான் இந்த வாரம். ஸோ அசைன்மெண்ட் முடிக்காதவங்களாம் அசைன்மெண்ட் முடிச்சிடுங்க. ஸ்கேல்ஸ் கொஞ்சம் தரவாய்க்கோங்க. ஏன்னா கார்ட்ஸ் ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதனால ஸ்கேல்ஸ் கொஞ்சம் தரவா டெய்லி ஒரு தடவை வாசிங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு நம்ம என்னென்ன கார்ட்ஸ் ஒரு சொல்லுங்க. ஷார்ப்புக்கு டிமினிஷ் இருக்கு இல்லைங்களா? ஷார்ப்புக்கு இருக்கு ஷார்ப்புக்கு 12 நோட்ஸ் சி சி ஷார்ப் டி டி ஷார்ப் இ 12க்குமே டிமினிஷ்டு 12க்குமே ஆகுமெண்டட் இருக்கு. அதாவது மேஜர் மைனர்னு கிடையாது, அதுதான் நான் சொன்னேன். அப்ப சி டிமினிஷ்டு, சி ஷார்ப் டிமினிஷ்டு, டி டி ஷார்ப் அதை போல எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப 6th 7th இந்த sus4 sus2 5th எல்லாமே அந்த நோட் நம்பரை வச்சுதான். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம கார்டு பொருள்னாலும் நோட் நம்பர் நம்ம மெயின்ல வச்சுக்கிட்டோம்னா இது பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு. அதான் சொல்லி ஹாஃப் டிமினிஷ்டுன்னு ஒரு கார்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபிளாட் 5, ஃபிளாட் 7 நிறைய இருக்கு. ஸோ அவ்வளோ நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, இதுவே ஜாஸ்தி தான் பண்ணணும். ஏன்னா சாங் போகும்பொழுது சில சாங்ஸுக்கெல்லாம் 3 இருந்தாவே போதுன்ற மாதிரி இருக்கும், வேற கார்டு வேணான்ற மாதிரி. 4 இருந்தா போதும், 5 இருந்தா போதுன்ற மாதிரி. ஸோ என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்டேட் பண்ணும்பொழுது எங்க ஆட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். அதான் ஓகே. கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சீக்கிரம் ஒரு 7 minutes தான் இருக்கு, நம்ம இதெல்லாம் முடிச்சிடணும். நீங்க கேட்டுருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண அதை பார்த்து டைம் ஆயிடும். ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்லங்க பாஸ்டர். இந்த இப்ப இது ஃபில்லப்பா யூஸ் பண்ணுவோம்னு சொல்றீங்கல்ல பாஸ்டர், அப்ப ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில ஒரே ஒரு தடவை தான் அதை அமுக்கணுமா, இல்ல காம்பினேஷன்ஸாவே அதை பிளே பண்ணுவாங்களா பாஸ்டர்? காம்பினேஷன்ஸ்னா எப்படி பிளக்கிங் ஸ்டைல் மாதிரி சொல்றீங்களா? இல்ல இப்ப சி, இப்ப அதுல வந்து சி எஃப் அப்படி அதுல என்னென்ன வருதோ அந்தந்த இதெல்லாம் டிமினிஷ்ட் அப்படி அப்ளை பண்ணுவோமா, இல்ல அந்த ஒரு இதை மட்டும் அப்ளை பண்ணுவோம்? புரியல. ஸோ ஓகே நான் சொல்றேன், சைடா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு லைன் இன்னொரு லைன் போகும்பொழுது ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி மேஜருக்கு சி டிமினிஷ்டே வராது. இப்போ சி மேஜர்ல வந்து பி டிமினிஷ்ட் யூஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்கேல்ஸ் வந்து இப்போ பி டிமினிஷ்ட் வந்து பி டிஎஃப், அந்த பி டிமினிஷ்ட் கார்டு. ஸோ 3மே ஒயிட் நோட் தான் வரும், பி டிஎஃப். ஆனா பிடிஎஃப் இருந்தாலும் சி மேஜர் ஸ்கேல்ல நமக்கு வந்து ப்ராப்பரா செட் ஆகும். அப்போ ஒரு லைன்ல இன்னொரு லைன் போறப்போ நடுவில் பிரிட்ஜ் மாதிரி இல்ல பாசிங் கார்ட்ஸ்னு சொல்லும், ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்றதுக்கு ஒரு இந்த ஆகுமெண்டடு இல்ல டெமினிஷ்டு இது ஒரு பாசிங் கார்ட்ஸ் மாதிரி மேக்சிமம் நடுவுல தான் அது வந்து ஒரு பாசிங் கார்டு சொல்லுவாங்க, இல்ல ஒரு பிரிட்ஜ்னு சொல்லலாம், ஒரு பிரிட்ஜ் மாதிரி அப்படி டக்குன்னு ஒரு போறதுக்கு ஒரு இந்த கார்டே வாசிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசமா தெரியும். இப்போ சி மேஜர்ல இருந்து சி மேஜர் மைனர் இதெல்லாம் வாசிட்டு இந்த டிமினிஷ்ட வாசிங்கன்னா தனியா ஏதோ ஒன்று வாசிக்கிற மாதிரி தெரியும், இதோட எளிமையா இருக்கு. அப்ப அந்த ஃபில்லப்புக்கு வந்து டக்குன்னு இந்த கார்டு போயிட்டு வரும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் கார்டுங்கனால ஒரு வித்தியாசமான ஒரு லிசனருக்கு ஒரு இதுவும் கொடுக்கும். அதனால ஒரு பாசிங் கார்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்ல ஒரு பிரிட்ஜுக்கு யூஸ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த மைனர் செவன்த் இதெல்லாம் மேஜர் செவன்த்லாம் சாங்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா ஸ்கேலுக்குள்ளேயே வரனால. ஸோ அப்படிதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பிளே பண்றது 1 டைமா 2 டைமா அது வந்து சாங்ல இருக்கிறத பொறுத்து. பாசிபிள் பாசிங் கார்ட்ஸ் நம்ம சாங் போகும்பொழுது பார்ப்போம். கண்டிப்பா சாங் போறப்போ பாசிங் கார்ட்ஸ் பார்க்கலாம், எப்படி அந்த சாங்ல யூஸ் பண்றோம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? 4 minutes இருக்கு.
மாஸ்டர் இப்ப ஒரு பாட்டு வேற ஒரு ஸ்கேல்ல ஆரம்பிச்சு வேற ஒரு பிட்ச்ல அடுத்து அத கொண்டுட்டு போறாங்கல்ல, ஆமா ஆமா. அந்த இதுக்கு அதான் அதுவும் இதேதானா? இப்போ பாடுறவங்க சில பேர் தெரிஞ்சே அதை பண்ணுவாங்க. அப்போ அந்த அந்த பிரிட்ஜுக்கு போகும்போது சில பேர் டிம்னிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இந்த செவன்த் கார்டை கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிம்னிஸ்ட தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆனா எதுக்கு சொல்றோம்னா டிம்னிஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கனால அது எல்லா இடத்துலயும் மத்த கார்டு மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால ஃபில்லப்புக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. டிம்னிஸ்ட் அந்த மாதிரி சாங் ஒரு ஸ்கேல் இன்னொரு ஸ்கேல போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. சில பேர் செவன்த் கார்டை கூட யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒருத்தரோட ஸ்டைலும் ஒன்று. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து அந்த மாதிரி ஆனா அந்த இடத்துல யூஸ் பண்றது சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கேல் வந்து இன்னொரு ஸ்கேல் போகும்பொழுது அந்த டிமினிஷ்டோ இல்லை ஆகுமெண்டடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சில பேர். சாங் போற கூட பார்க்கலாம். அது மாதிரி தான் ஒரு சாங் போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஒரு சாங்ல வந்து சொல்ல மினிமம் 3 கார்ட்ஸ் போதும் அப்படின்னு. அப்ப அந்த 3 கார்ட்ஸ் சில சாங் வாசிச்சுட்டு அப்ப அடுத்தடுத்து போகும்பொழுது நம்ம இந்த பாசிங் கார்ட்ஸ் பார்ப்போம். ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் வரும், ஆக்சிடென்டல் நோட், ஆக்சிடென்டல் கார்டு வரும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில நம்ம இன்டர்வியூட் எப்படி வாசிக்கிறது அதோட தான் நம்ம வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நான் அது போறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னும் 2.5 minutes இருக்கு. இப்ப டிம்னிஸ்ட்லயே கூட நம்ம ஒரு சாங்ஸ் வாசிக்கலாமானே? டிம்னிஸ்ட் வந்து சாங் ஃபுல்லா வராது, ஏன்னா அது ஸ்கேல் கிடையாது, கார்டு. இப்போ பாட்டுங்கிறது ஸ்கேல் தான் இருக்கும். நம்ம மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் இதுல தான் பார்ப்போம். இது 2 தான் ஸ்கேல்ல பார்ப்போம். இந்த ஸ்கேல்ல தான் பாட்டு இருக்கும். இந்த ஸ்கேல்ல 7 நோட்ஸ் இருக்கும்ல, அந்த 7 நோட்ஸ் தான் அந்த பாட்டுக்குள்ள வரும். இந்த கார்டுங்கிறது அந்த அந்த நோட்ஸை ஒரு அது மெலடின்னு சொல்லுவோம். அந்த மெலடியை இது வந்து ஹார்மோனி. ஓகே, ஸோ இந்த சாங் நோட்ஸ் வந்து மெலடி, இந்த கார்டு வாசிக்கிறது ஹார்மோனி. அந்த நோட்ஸுக்கு தகுந்தாப்புல ஒரு ஹார்மோனி கொடுக்குறோம், ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுக்குறோம். அப்போ டிமினிஸ்ட் வந்து ஸ்கேல் கிடையாது, அது ஒரு கார்டு தான். அப்போ பாட்டே டிமினிஸ்ட்ல கம்போஸ் பண்ண முடியாது, ஏன்னா 3 நோட் மட்டும் தானே. அதே போல மியூசிக்ல வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கு, புதுசா கம்போஸ் பண்றது, 2 ராகத்தை மிக்ஸ் பண்றது. ஒரு இது இருக்கு, இந்த ஒரு சரணங்கிறேன், ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்துல 3 நோட்டு தான், சி, இ, ஜி. ஆனா அடுத்த சி, அடுத்த ஜி, அடுத்த இ ஆக்டேவ் மாறும், ஆனா சிஇ ஜி தான். ஸோ அதுலயே சில பாட்டு கம்போஸ் பண்ணிக்கிறாங்க சிஇ ஜி மட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்போஸ் பண்ண இந்த பி டிமினிஷ்ல நமக்கு முடிஞ்சா இஃப் யூ கேன் மேக் அ சாங், இஃப் யூ கேன் கிரியேட் அ சாங் டி டிமினிஷ், அந்த சாங் கார்டில் 3 நோட் கிரியேட் பண்ணலாம்னா பண்ணலாம். மியூசிக்ல ஓப்பன் இருக்கு. ஆனா பேசிக்கா நம்ம வந்து படிக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா இல்ல, மற்றது மாதிரி ஈஸியா பண்ண முடியாது, அது ஸ்கேல் கிடையாது, கார்டு. அப்ப ஸ்கேலுக்கும் கார்டுக்கும் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கேல் வந்து அதான் 7 நோட்ஸ் இருக்கும், அதான் நம்ம சாங் ராகங்கள்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் சாங் நோட்ஸ் எழுதுவோம், எல்லாம் ஆகும். இந்த நோட்ஸுக்கு வச்சு கார்ட்ஸ் எதுக்கு வாசிக்க? இப்போ சாங் பிளே பண்றப்ப நம்ம சாங் வாசிக்க மாட்டோம். இப்போ இந்தியன் சாங் ஸ்டைல்ல இன்னும் 1 minute, less than 1 minute. சரி, ஓகே, நம்ம குரூப்ல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.